இன்னைக்கு தர்ஷித்துக்கு நான் என்னென்ன லஞ்ச் பாக்ஸஸ்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் போட்டு ஓட்ஸ் போட்டு ஒரு ஓட்ஸ் பீட்ரூட் சீலா தோசை ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சோயா சங்க்ஸ் வச்சு இந்த மாதிரி மீட் பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டெசர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஃபிங்கர் கேக், இது ஃபிங்கர் பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி என்ன அப்படின்றத எப்படி செய்யலாம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மார்னிங் ஆயிடுச்சு, அவனுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பணும். ஸோ அதுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். ஸோ அன்றைக்கி இதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வியானுக்கானது கிடையாது, இது தர்ஷித்துக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அண்ட் நான் வியானுக்குமே இதை நான் ப்ரிஃபர் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக டக்குன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு போல் இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 3 விசில் கிட்ட அடித்து நம்மளுக்கு அது ரெடி ஆகட்டும். இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறணும் ஓட்ஸு. அதே இப்படி ஊற வச்சிடலாம். ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சுடுதண்ணியில் சோயா சங்க்ஸ் இல்லை இதை ஊற போட்டுடலாம். இது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது ஊறுறதுக்கு. நம்ம ஒரு பேட்டி மாதிரி ஆக்சுவலாக பண்ண போகிறோம். பேட்டி ரெடி பண்ணுறதுக்கு அண்டு தோசை ஊற்றுறதுக்காகவும் நான் ரெடி பண்ணுறேன். இது ஊறட்டும் ஒரு 5 மினிட்ஸ். இந்த ஊறிட்டு இருக்க ஓட்ஸோட 2 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்து ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம். நல்லா டெசர்ட் மாதிரி ஒரு ரெசிபி செய்யறதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இதை நல்லா பீல் பண்ணிக்கலாம். இருத்தவங்க இது ரெண்டுமே ஒன்று பேட்டி மாதிரி இருக்கும், ஒன்று தோசை மாதிரி இருக்கும். ஸோ அவனுக்கு டெசர்ட்டாகவே ஒன்றுமே இருக்காது. காலையில் இருந்துச்சு இவங்களுக்கு செய்யறதே பெரும்பாடாக இருக்கு. ஆக்சுவலாக இவன் வேற நடுவில் வந்துடுறான், தூக்கிட்டே செய்ய வேண்டியதாக இருக்கு. இதை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி குக்கரில். நான் கட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி இட்லி குக்கரில் வச்சுருக்கேன். இட்லி குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இது ஊறிடுச்சு. இது ஊறினதை நம்ம தண்ணி மட்டும் எடுத்து வடிச்சுட்டு தனித்தனியாக அதை கையில் பிழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணிலாம் வடித்து எடுத்துட்டேன். இதை ஒரு ஜாரில் மாற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். விசில் வந்துருச்சு, நான் இதை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இதை மிக்சிங் பவுலில் மாற்றிருக்கேன். அது விசில் போனதும் நம்ம அந்த பொட்டேட்டோ எடுத்து போடலாம் இதில். அதுக்கு முன்னாடி ஓட்ஸ் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஓட்ஸை ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா பீட்ரூட் எடுத்திருக்கேன். டைம் ஆயிடுச்சு. பீட்ரூட்டை வேகமாக பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணி அதையும் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடலாம். பீட்ரூட்டு, சால்ட்டு கொஞ்சமாக, இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே அந்த இதில் மாற்றிடலாம். ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். தோசை பதத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். தோசை சட்டி வச்சுருக்கேன். நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஓட்ஸ் பீட்ரூட் போட்டு அந்த மாவை அப்படியே ஊற்றிடலாம். நீங்கள் தடியாகவும் ஊற்றலாம், இல்லைன்னா அப்படி லேஸாகவும் ஊற்றலாம். நான் அவனுக்கு ஓரளவுக்கு மீடியமாக ஊற்றுவேன். ஆயில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான், தர்ஷித்துக்கு ரொம்ப பிடிக்காது, அதனால. அதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர். நல்லா இதில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஆக்சுவலாக ஒரு பேட்டி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதோட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, இது ரெண்டையும் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டி மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம்.
இந்த மாதிரி பாட்டி மாதிரி தட்டி நான் பேனில் ஆக்சுவலாக ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் அப்படியே நம்ம போட்டு எடுத்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த பக்கம் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் திருப்பி போட்டுட்டேன் தோசையை. ஸோ இதை எடுத்துட்டு திரும்ப நம்ம இன்னொரு தோசை ஊற்றிடலாம். எதுக்கு சீக்கிரமா இறங்குறீங்க? வா. ஒரு சிலதை பேட்டி மாதிரியும் ஒரு சிலது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நல்லா அந்த மீட் பால்ஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மீட் பால்ஸ் மாதிரியும் போட்டு இதை நல்லா வந்து டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு அதனால. ஆமா, ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்துருச்சு. சரிம்மா வரேம்மா. இது நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு இது வியான் ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க. இதுல வந்து நான் சுகர் ஆட் பண்றேன். நீங்க நாட்டு சக்கரை வேணாலும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சுகரை, அப்புறமா கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவு இதை ஆட் பண்ணி இது நல்லா வந்துட்டு பிணைஞ்சிக்கலாம். இது வந்து ஃபிங்கர் ஃபுட்டு மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி இதையுமே தோசை தவால ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வந்துட்டு ரேஸா இது பண்ணி எடுக்க போறேன். கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான லஞ்ச் பாக்ஸஸ் ஐடியாவுக்கும் பேபி ஃபுட் ஐடியாஸ்க்கும் மறக்காம ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை. வியானுக்கு இன்னைக்கு மார்னிங் நான் அவனுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட்ஸு பீட்ரூட் போட்டு ஒரு தோசை மாதிரி பண்ணி நான் வந்து வியானுக்கு கொடுத்தேன். இது வந்து சோயா சங்க்ஸ்ல பண்ண ஒரு மீட் பால்ஸ். ஸோ அந்த மீட் பால்ஸ்க்காக போராடிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட அதை சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் அவனுக்கு நான் மார்னிங் கொடுத்த டிஃபன். மாமா பட்டே உட்காந்து எப்படி சாப்பிடுது பாரு சோயா சங்க்ஸ் மீட் பால்ஸை. சாப் 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 சாப். நீ சாப்பிட்றீ தங்க. இங்க வா. வான்னு சொன்னா வந்துடணுமே. சாப்பிடு. சூடா இருக்கும்னு நினைக்கிறேன். இரு. இப்ப சாப்பிடு. சாப்பிடு.